என் தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யோசனையுடன் மோனிஷா கூற, பல வருஷங்களாக யாருமே பார்க்காத அந்த நபரை பற்றி சொல்றியா மோனிஷா? அவளின் இன்னொரு தோழி அதிர்ச்சியுடன் கேட்டாள். அந்த பெண்ணின் அப்பாவும் மிரியட்ஸ் அமைப்பில் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். அதனால் அவளுக்கு அமைப்பை பற்றி சில விஷயங்கள் தெரிந்திருந்தது. பூஜாவின் பிரேஸ்லெட்டை எடுத்துக்கொண்டு நேராக ஜீவாவின் வீட்டிற்கு வந்த ஹரிஷ் அதை ருத்ரவேந்தரிடம் கொடுத்தான். ஒரு புன்னகையுடன் அதை வாங்கி கொண்டவர், கண்டிப்பாக நீ இதை கொண்டு வருவேன்னு நான் நினச்சேன் என்று அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தார். பிரபாகரனும் திவ்யாவும் அவனை நன்றியுடன் பார்க்க, இன்னும் அந்த கோல்டன் ஹெர்பல் மட்டும் வேணும் என்றார் ருத்ரவேந்தர். காலத்திற்கேற்றவாறு உடை, நடை, பேச்சு என்ற எல்லா விஷயத்திலும் ருத்ரவேந்தர் தன்னை அப்டேட் செய்து கொள்வார். அப்போதுதான் மக்களோடு மக்களாக அவரால் சாதாரணமாக நடமாட முடியும். ஆமாம், அடுத்தது அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும் சொன்ன ஹரிஷ் தன்னந்தனியாக குரு சொன்ன அந்த கஞ்சமலையை நோக்கி கிளம்பினான். கடந்த முறை இதே போன்று ஒரு அதிசய மூலிகையை தேடி மலைக்கு சென்றதும் அங்கே வைத்து ருத்ரவேந்தரை முதல் முறையாக சந்தித்ததும் அவனுக்கு நினைவுக்கு வர தனக்குள் சிரித்து கொண்டான். மதியத்திற்குள் அந்த மலையின் அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்த ஹரிஷ் அங்கு கூட்டம் கூட்டமாக ஏறிக்கொண்டிருப்பவர்களை ஆச்சரியமாக பார்த்தான். அதில் ஒருவரை நிறுத்தி அன்றைக்கு என்ன விசேஷம் என்று கேட்க, இன்னைக்கு அமாவாசைல, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். மேலே ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டு வரத்தான் நாங்கள் எல்லாரும் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் என்று அவரும் தெளிவாகவே விளக்கம் கூறினார். தலையாட்டிய ஹரிஷும் அவருடன் சேர்ந்து மலையேறத் தொடங்கினான். அங்கு நிலவி வரும் நம்பிக்கைகளை பற்றியும் கடைபிடித்து வரப்படும் விதிமுறைகளை பற்றியும் அவர் பேசிக்கொண்டே வர ஹரிஷ் அதையெல்லாம் அமைதியாக உள்வாங்கிக் கொண்டான். நல்ல உயரத்தில் இருந்த அந்த கோயிலை வந்து அடைவதற்குள் கிட்டத்தட்ட மாலை நெருங்கியிருந்தது. கூட்டத்துடன் சேர்ந்து அந்த கோயிலை வலம் வந்தவன் யாரும் கவனிக்காத நேரத்தில் அங்கிருந்து பிரிந்து காட்டுக்குள் நுழைந்தான். அடுத்த சில மணி நேரங்களில் இருட்டத் தொடங்க மக்கள் வந்த வேகத்தில் கீழே இறங்கி கொண்டிருந்தனர். பௌர்ணமி அன்று எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அங்கே இருக்கலாம். ஆனால் அமாவாசைக்கு அப்படி இல்லை. கோவிலின் பூசாரி உட்பட எல்லாருமே இருட்டும் முன் கீழே இறங்கிவிட வேண்டும். இது பல நூறு வருடங்களாக அந்த கோயிலில் கடைபிடித்து வரும் நம்பிக்கை என்பதெல்லாம் வரும்போது கூட வந்த நபர் சொல்லி ஹரிஷ் கேட்டிருந்தான். அதனால்தான் மொத்த கூட்டமும் கலையும் வரை எங்காவது மறைவான இடத்தில் ஒளிந்து கொள்ள முடிவெடுத்தான். அப்படியே கோயிலை ஒட்டியிருந்த காட்டுக்குள் நுழைந்த ஹரிஷ் அடுத்ததாக எந்த பக்கம் போவதென்று தெரியாமல் திகைத்து நின்றான். அவன் திரும்பி பார்க்க கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஜே என்று இருந்த அந்த கோவில் இப்போது ஆள் நடமாட்டமே இல்லாமல் அசாதாரணமான அமைதியில் உறைந்து போயிருந்தது. ஹரிஷுக்கு இருட்டை பார்த்தோ அந்த ஆழ்ந்த அமைதியை கண்டோ எந்த அச்சமும் இல்லை. அந்த கோல்டன் ஹெர்பலை தேடி எந்த பக்கம் செல்வதென்பது மட்டும்தான் இப்போது அவனுக்கு குழப்பமாக இருந்தது. மக்கள் கூட்டம் காலியானதும் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து மீண்டும் அந்த கோவிலுக்கு வந்தவன், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஆனால் அந்த மூலிகை எங்கே இருக்குன்னு தெரியலையே என்று கவலையுடன் நினைத்தான். ஏனென்றால் அவனுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. விடிந்து விட்டால் மீண்டும் கூட்டம் வர ஆரம்பித்துவிடும். அதற்குள் அவன் அந்த மூலிகையை கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். பல நூற்றாண்டுகளாக கடைபிடித்து வந்த அந்த நடைமுறையை அவன் மீறிவிட்டான் என்று தெரிந்தால் அவ்வளவுதான், என்ன நடக்கும் என்று கூட சொல்ல முடியாது. அதையெல்லாம் யோசித்தவன் மனதை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய குருவை அழைக்கலாம் என்று நினைத்தபடி கண்களை மூட போக திடீரென எங்கிருந்தோ ஓடி வந்த அழகான முயல் ஒன்று அவனுக்கு முன்னால் வந்து நின்று அவனையே உற்று பார்த்தது. கோயிலின் முன் எரிந்து கொண்டிருந்த தீப வெளிச்சத்தில் அதன் கண்கள் நெருப்பு துண்டுகள் போல மின்னின. ஒரு முயல் அசையாமல் நின்று அப்படி பார்ப்பது அவனுக்கு வித்தியாசமாக தெரிந்தது. அதற்குள் அந்த முயல் திரும்பவும் காட்டுக்குள் ஓட ஆரம்பித்தது. அப்போதுதான் ஹரிஷுக்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது புரிய அவனும் எழுந்து அந்த முயலை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பித்தான். ஒரு சில ஹெர்பல் மெடிசின்களை எடுத்துக்கொண்டதால் இருட்டிலும் அவனுக்கு கண்கள் ஓரளவுக்கு தெரியும் என்பதால் அந்த முயல் ஓடும் திசையை கணித்து அதன் பின்னால் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு இடத்தில் மரத்தின் வேர்கள் தட்டிவிட ஓடி வந்த வேகத்தில் தடுமாறி கீழே விழுந்த ஹரிஷ் பேலன்ஸ் செய்ய முடியாமல் அதை ஒட்டியிருந்த பள்ளத்தில் உருள ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அவனுடைய தலை எதன் மீதோ பலமாக மோத ஹரிஷுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. அப்படியே உருண்டு கொண்டே வந்தவன் கடைசியாக ஒரு பெரிய ஆழமான பள்ளத்தில் விழுந்துவிட அந்த கடைசி நொடியில் கூட வீட்டில் கண்மூடி படுத்திருந்த ஜீவாவின் நினைவு வந்தது. என்னை மன்னிச்சிரு ஜீவா என்று சொன்னபடியேதான் மயங்கி போனான் ஹரிஷ். ஜீவாவின் அறையில் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்த ருத்ரவேந்தர் படக்கென்று கண்களை திறந்தார். அவர் முகத்தில் ஒரு வினோதமான உணர்வு தோன்றி மறைந்தது. அதே நேரத்தில் மயங்கி கிடந்த ஹரிஷின் மூக்கு வித்தியாசமாக ஏதோ ஒன்றை உணர மெதுவாக கண்களை திறந்தவன் அப்படியே அதிர்ந்து போனான். பக்கவாட்டில் திரும்பியிருந்த அவனுடைய முகத்திற்கு நேராக ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்து நிற்க
ஹரிஷ் அசையக்கூட முடியாமல் அப்படியே படுத்திருந்தான். அந்த பாம்பு அவனை உக்கிரமாக முறைத்து கொண்டு இருப்பது போல தோன்ற ஹரிஷ் அதை பார்த்து தன்னையும் மீறி கையெடுத்து கும்பிட்டான். இங்கே பாரு, நான் என் நண்பனை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்தேன். அதுக்கு எனக்கு இந்த மலையில் இருக்கிற ஒரு மூலிகை வேணும். எனக்கு நேரம் வேறு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடு என்று ஹரிஷ் முணுமுணுக்க அந்த பாம்பு அப்போதும் அப்படியே தான் நின்று கொண்டு இருந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் சில நிமிடம் யோசித்த ஹரிஷ் திடீரென்று ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்தவனாக, சத்தியமாக நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் இங்கே வந்தேன். அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு வேறு எந்த தப்பான எண்ணமும் இல்லை. இதை வச்சு கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் எதுவும் பண்ண மாட்டேன். என்னோடய நண்பன் எனக்காக தான் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ மட்டும் அவனை காப்பாற்ற முடியலன்னா காலம் ஃபுல்லாக அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்துருவேன். ப்ளீஸ் என்று ஏதோ சொந்தக்காரரிடம் கேட்பது போல அந்த பாம்பிடம் பேசிக்கொண்டிருந்தான் ஹரிஷ். இது போன்ற அதிசய காடுகளில் இருக்கும் உயிரினங்கள் எல்லாம் வெறும் விலங்குகளாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வ சக்தி உள்ள அந்த இடங்களில் அவரை போன்ற சித்தர்கள் மாறு வேடத்தில் உலா வருவார்கள் என்று சேனாபதி சொல்லி ஹரிஷ் கேள்விப்பட்டிருந்தான். அதனால்தான் அந்த முயலை பின்தொடர்ந்து வந்தான். இப்போது தனக்கு மிக நெருக்கமாக இருந்த அந்த பாம்பை பார்த்தபோதும் அவனுக்கு அது சாதாரணமான பாம்பாக தோன்றவில்லை. அந்த மூலிகைகளை பாதுகாக்க நினைக்கும் ஏதோ ஒரு சித்தர் தான் மக்களை பயமுறுத்துவதற்காக அப்படி பாம்பு வேடத்தில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். ஹரிஷின் இதயம் ரொம்ப பலமாக இருந்தது. இல்லையென்றால் கண் விழித்தவுடன் அவ்வளவு பக்கத்தில் பாம்பை பார்த்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்நேரம் ஹார்ட் அட்டாக் வந்து இலவசமாகவே பரலோகத்திற்கு டிக்கெட் வாங்கியிருப்பார்கள். ஆனால் எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ஹரிஷ் அந்த பாம்பை பார்த்து பயப்படாமல் அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தான். அதுவரை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாம்பு அவனுடைய கடைசி வார்த்தைகளை கேட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தது போல அவனுடைய உடலின் மேல் ஏறத் தொடங்க ஹரிஷ் மூச்சு விடக்கூட மறந்து அதிர்ச்சியுடன் அந்த பாம்பையே பார்த்து கொண்டிருந்தான். இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? உண்மைதானே சொன்னேன்? அப்படின்னா இந்த பாம்பு கூட என்ன நம்பலையா? திகிலுடன் அதையே அவன் பார்த்து கொண்டிருக்க அந்த பாம்பு அவன் மீது ஊர்ந்து சாவகாசமாக மறுபக்கம் சென்றது. அதன் பிறகு நிற்காமல் சரசரவென்று ஒரு புதருக்குள் சென்று மறைய அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த மூச்சை ஒரு வழியாக வெளியிட்டான் ஹரிஷ். அப்படியே மெதுவாக எழுந்து உட்கார்ந்தவன் திடீரென்றுதான் அந்த வித்தியாசத்தை உணர்ந்தான். ஆமாம், இன்னைக்கு அமாவாசை தானே, அப்புறம் எப்படி அந்த பாம்பு இவ்வளோ நல்ல என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது நினைத்தவன் வேகமாக தன்னை சுற்றி பார்க்க அங்கு தெரிந்த காட்சியில் அப்படியே உறைந்து போனான் ஹரிஷ். அந்த இடத்தை சுற்றி அப்படியே பொன் நிறத்தில் ஒளி தெரிய அவனுடைய கை கெட்டும் தூரத்தில் ஒரு கோல்டன் ஹெர்பல் செடி இருந்தது. அதை மறைத்துதான் அந்த பாம்பு குறுக்கே நின்றிருந்தது. அந்த ஒரு தாவரத்தின் வெளிச்சம் அந்த பெரிய பள்ளம் மொத்தத்தையும் தகதகவன மின்னச் செய்தது. குரு சொன்ன மூலிகை செடி அதுவாகத்தான் இருக்கும் என்று கண்டுபிடித்த ஹரிஷ் அதன் இலைகளை கிள்ளி ஒரு சின்ன பெட்டியில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டான். இனி எப்படியும் நண்பனின் உயிரை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்கு பிறந்தது. அந்த நம்பிக்கையுடன் அண்ணாந்து பார்த்தவனுக்கு அவனுக்கு மேல் தெரிந்த 50 அடி உயரம் பெரிய விஷயமாக தோன்றவில்லை. அந்த பள்ளத்தை ஒரு முறை கவனித்தவன் செடிகள் அதிகமாக வளர்ந்திருந்த ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுத்து அதை பிடித்தபடி கவனமாகவும் வேகமாகவும் மேலே ஏறத் தொடங்கினான். வந்த வேலை முடிந்த நிம்மதியில் இருந்ததால் அவனுடைய மனம் அமைதியாக இருக்க ஒரு சில இடங்களில் சறுக்கினாலும் நினைத்ததை விட சீக்கிரமாகவே மேலே வந்திருந்தான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காத ஹரிஷ் தான் வந்த பாதையை தேடி கண்டுபிடித்து மலையிலிருந்து கீழே இறங்கப் போக தூரத்திலிருந்து அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தது அந்த முயல். உடல், தலை என அங்கங்கே காயங்களுடன் வந்திருந்த ஹரிஷை பார்த்த ருத்ரவேந்தர், என்ன அந்த மூலிகை கிடைக்கிறது அவ்வளோ சிரமமாக இருந்துச்சா என்று ஒரு சிரிப்புடன் கேட்டார். அப்போதுதான் அங்கிருந்த ஆளுயர கண்ணாடியில் தன்னை பார்த்தவன் தோள்களை குலுக்கி கொண்டே, உங்களை பார்க்க வந்தப்ப இருந்த அளவுக்கு கஷ்டமா இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்றான். ருத்ரவேந்தரின் ஆசீர்வாதத்தால் தான் தன்னால் இந்த அளவுக்கு சிரமப்படாமல் அந்த மூலிகையை கொண்டு வர முடிந்தது என்று அவனுக்கு தெரியும். அதை மனதில் நினைத்தபடி அவரை பார்க்க அவரும் ஒரு அர்த்தத்தோடு ஹரிஷை பார்த்து புன்னகைத்தார். ஹரிஷ் கொடுத்த அந்த மூலிகையையும் பிரேஸ்லெட்டையும் சேர்த்து ஜீவாவிற்கு அவர் சிகிச்சை அளிக்க தொடங்க திவ்யாவும் பிரபாகரனும் பதட்டத்துடன் வெளியில் காத்திருந்தார்கள். ஒவ்வொரு நிமிடங்களாக கடக்க ஒரு வழியாக தன்னுடைய சிகிச்சையை முடித்து நிமிர்ந்த குரு, உன் நண்பனை காப்பாற்றியாச்சு, இனி பயப்பட தேவையில்லை என்றார். ரொம்ப நன்றி குருவே என்று சொன்ன ஹரிஷை பார்த்த ருத்ரவேந்தர், இங்கே எனக்கான வேலை முடிஞ்சிருச்சு, இனி என்னோட தேவை இருக்காது, நான் கிளம்புறேன் என்றபடி அங்கிருந்து வெளியே செல்ல தயாரானார். ஒரு நிமிஷம் குரு என்று அவரை தடுத்து நிறுத்திய ஹரிஷ்,
உங்ககிட்ட கேட்குறதுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அதிலிருந்து ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கவா என்றான். தன்னுடைய தாடியை நீவியபடி அவன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை உணர்ந்தது போல அதே மாறாத சிரிப்புடன் கேளு என்பதைப் போல தலையசைத்தார் ருத்ரவேந்தர். உங்களுக்கு இருக்கிற சக்திக்கு நீங்கள் நினச்சிருந்தா ஈஸியாக அந்த கோல்டன் மூலிகையை கொண்டு வந்திருக்க முடியும். ஜீவாவோட உயிரை காப்பாற்றணும்னு இவ்வளோ அக்கறை காட்டின நீங்கள் எதுக்காக அதை மட்டும் செய்யலை? நீங்கள் போயிருந்தால் என்னை விட சீக்கிரமாகவே அதை கொண்டு வந்து இந்நேரம் ஜீவாவை காப்பாற்றியிருக்கலாமே என்று கேட்டான். அவனை கூர்மையாக பார்த்த குரு அதற்கான பதிலை சொல்லத் தொடங்க ஹரிஷ் அதை ஆர்வத்துடன் கவனித்தான். உன்னோட நண்பன் எனக்காகவா உயிரை விடுற அளவுக்கு போனா? உனக்காக தானே செஞ்சான். பதிலுக்கு நீ எதையாவது செய்ய வேண்டாமா என்று ஒரே வரியில் சுருக்கமாக அவர் பதிலை கூறிவிட அதில் இருந்த அர்த்தம் புரிந்தவுடன் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான் ஹரிஷ். அவனுக்கான பதிலை சொல்லிவிட்டு அந்த ரூம் கதவை திறந்த குரு அங்கு எதிர்பார்ப்புடன் காத்திருந்த ஜீவாவின் குடும்பத்தை பார்த்து நம்பிக்கை தரும் விதமாக புன்னகைத்தார். ஜீவாவை காப்பாற்றியாச்சு. அந்த மருந்து முழுசாக வேலை செஞ்ச உடனே அவன் கண் முழிச்சிருவான் என்றவர் அவர்களுடைய கணக்கில்லாத நன்றிகளை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து விடை பெற்றார். குருவுக்கு பின்னால் வெளியே வந்த ஹரிஷை ஆதரவாக அணைத்த பிரபாகரன், இப்படியாவது ஜீவாவை காப்பாற்றிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா, என் நம்பிக்கை வீண் போகலை என்று கூறியபடி நேற்றிலிருந்து ஹரிஷை திட்டிக் கொண்டு இருந்த அவருடைய உறவினர்களை திரும்பி பார்த்தார். காப்பாற்றிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? இந்த நிலைமைக்கு காரணமே அவன் தானே. தங்களுக்குள் முணங்கியவர்கள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. தாத்தா ஒரு ஹெல்ப், ஜீவா கண் முழிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கவா? ஹரிஷ் தயக்கத்துடன் கேட்க, இதெல்லாம் கேட்கணுமா ஹரிஷ்? இனிமே இது ஜீவாவோட வீடு மட்டும் இல்லை, உன்னோட வீடும் கூட தான். நீ விரும்புகிற வரைக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்கலாம் பிரபாகரன் கூற ஹரிஷ் நெகிழ்ச்சியுடன் அவரை பார்த்தான். ஜீவாவின் உறவினர்கள் இருவரும் கிடைத்த ரூமில் போய் நிம்மதியாக தூங்க பிரபாகரனையும் அவருடைய ரூமிற்கு சென்று ரெஸ்ட் எடுக்க சொல்லி வற்புறுத்தி அனுப்பி வைத்தான் ஹரிஷ். அதன் பிறகு திவ்யாவும் ஹரிஷும் மட்டும் அமைதியாக காத்திருக்க நேரம் செல்ல செல்ல சோர்வில் திவ்யா தூங்கி வழிய ஆரம்பித்தாள். திவ்யா, நீ போய் உன்னோட ரூமில் ரெஸ்ட் எடு, நான் ஜீவாவை பார்த்துக்கிறேன் ஹரிஷ் சொல்ல, இல்லை ஹரிஷ், நான் இங்கேயே இருக்கிறேன் என்றாள் திவ்யா. என்னதான் அவளுக்கு ஹரிஷின் மீது நம்பிக்கை இருந்தாலும் ஜீவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லாமல் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்தது சரியா தவறா என்ற குழப்பம் அவளுக்குள் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதனால் அவள் இன்னுமே கவலையுடன் தான் இருந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்து அதை புரிந்து கொண்ட ஹரிஷ், திவ்யா நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. உன்ன மாதிரியே நானும் ஹாஸ்பிட்டலையும் டாக்டர்ஸையும் கண்டிப்பாக நம்புகிறேன். என்ன, ஜீவாவை, எங்கள் அப்பாவை, அவ்வளோ ஏன் இப்போ சந்தனாவை கூட அவங்க தான் காப்பாற்றினாங்க. ஆனால் அது எல்லாமே இங்கே எல்லாருக்கும் அடிபடுற மாதிரி சாதாரணமாக நடந்த விஷயங்கள். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. சாதாரண மனுஷங்களை விட அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு பொண்ணு ஜீவாவை தாக்கியிருக்கா. அதுவும் ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் அவரோட இதயத்து மேலே அடிச்சிருக்கா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.